வேற விளைஞ்ச கட்டணி எல்லாம் இங்க வந்து நடிப்பு உல்டா புல்டால எழுதி எடுத்துட்டு இருக்கிய நீ. எல்லாரும் நல்லா இருக்காங்க. சாப்பிட்டீங்க? ஒர்க்கு இன்னைக்கு லீவா இல்ல ஒர்க் இருந்துச்சா? ஜாயின் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கோல்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப்பும் அப்புறம் டைமண்ட் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு எந்த மெம்பர்ஷிப்புக்கும் நானும் இன்னைக்கு வந்து கோல்டு இருக்கு, டைமண்டும் இருக்கு. டீமாய் உனக்கு எதுல முடியுதோ நீ அதில் ஜாயின் பண்ணிக்கோ. சாப்பிட்டேடா? பரவாயில்லடா தலை பாப்பா, பரவாயில்ல, பரவாயில்ல. அப்புறம் வந்து எனக்கு பெருசா கண்களில் விழுந்தவர்கள் பல பேர். அதுல எழ முடியாம தவியா தவிச்சு கிடக்கிறவன் அதுக்கும் மேல். வணக்கம்ப்பா. வணக்கம் 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 அக்கா. நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா ஓப்பன் ஆகவில்லை. அஜித் குமார், தேங்க்யூ தேங்க்யூ. ஜாயின் பண்ணிட்டீங்களா? நான் லைவ் வரும்போது உங்களுக்கு ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் எல்லாம் லாக்ல வச்சுட்டு வந்திருக்கேன். நீமான் துரு எதையா தொட்டு உள்ள போயிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுவேன். உங்க நேமுக்கு தனித்தனியாக ஓப்பன் பண்ணி விடுவேன், பார்க்கலாம். நிலவை போல நீ என்னை விட்டு தூரத்தில் இருந்தால் நீ நினைவுகள் நட்சத்திரம் போல என்று உன்னை சுற்றியே இருக்கும். சூப்பர் 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 டார்லிங், சூப்பர். லைக் போடுங்க காய், சீக்கிரம் லைக் இங்கே பாருங்க, டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சேனலை மறந்துட போறீங்க. ஹாய் ஜீவா, ஹாய். நானும் தப்பித்து போக ரொம்ப முயற்சி பண்ணுறேன், முடியாதுடா, முடியாது. சொட்டானிக்கார பகவதி என்ன லேசில் நினச்சிக்கிட்டியா? பவர்ஃபுல் பவர்ஃபுல். முதல்ல நான் உன்னோட பேர் வச்சு தான் அங்கே போட்டிருக்கேன். யாரு போகணும், யார் வேணாலும் போட்டு இந்த நிஷு மட்டும் போகவே கூடாதுங்க. சுற்றி சுற்றி இங்கேயே தான் வரணும். எங்க வேணாலும் போகட்டும், ரிப்பீட் மறுபடியும் இங்கேயே தான் வந்து நிற்கணும் அப்படின்னு உன் பேர்ல ஒரு பெரிய வசியம் வந்து தூவி விட்டுட்டு வந்திருக்கேன். அப்ப அது வேலை செய்யதா? வேலை செய்யாதா சொல்லு. எப்பேற்பட்ட நடிகர்களும் அங்கதான் போறாங்க தெரியுமா உனக்கு? சரு ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? ஹவ் இஸ் ஹெல்த்? ஹாட் வாட்டர் குடிங்க, ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐ வாண்ட் யூ ஹேண்ட் ஓவர்க்கா. நிஷு வாங்கிட்ட தானே கேட்குறாரு. இது எனக்கு வந்த கமெண்ட்ஸ் இல்லை நிஷு, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு தான். அவருக்கு கை வேலை நீ ஏதோ போய் கேட்குறப்பல கொடுத்து விடு நிஷு. நல்லா அனுஷ்கா மாதிரி இருக்க. தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ. ஏங்கா நீ ஏன் அழகா இருக்க சொல்லு. அப்புறம் என்னைய திட்டுற, அழகா இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் திட்டுவாங்கடா, வாங்கிக்கோங்க. அதான் நீங்க சொல்லிட்டீங்களா அழகா இருக்கேன்னு. அழகா இருந்தா கோபம் அதிகமா வரும், திமிரு அதிகமா இருக்கும். எப்படி சொல்றது, எதுக்கு புரியாதுன்னே தெரியாது. எல்லாத்துக்கும் நாங்க கோவப்படுவோம், சத்தம் போடுவோம், மடிப்போம், தூக்கி மிதிப்போம், குதின்னு குதிப்போம். இதையெல்லாம் பொறுத்துக்கணுங்க. அழகான பொண்ணுக்கு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, இதையெல்லாம் உனக்கு தாங்கக்கூடிய உன்னுடைய உடம்புல பலமும் தெம்பு இருக்கா சொல்லு. நாங்க அடிச்சோட திருப்பி அடிக்க முடியுமா? அப்படி நான் மட்டும் அழகான பொண்ணு மேல ஆசைப்படுங்க சொல்லிட்டேன். அப்போ நீ என் கூட உன்னைய பின்னாடி வச்சு நான் போவேன்டா என்ன நினைச்சிட்டு இருக்க? வண்டியில போவேன், உன்னைய பின்னாடி உட்கார வச்சு சீட்ல. ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிப்பி 90 டிகிரி சீட்டபிள் மட்டுமே நம்ம சேனல். அது வேலை எனக்கு தான் வேலை செய்ய. இன்னும் சற்று நேரத்தில் வெரி ஹாட் கோல்டு அண்ட் டைமண்ட் லைவ் இருக்கு. மரண மாசம் ஹாட் லைவ் பண்ணாதீங்க, குயிக்லி ஜாயின் கைஸ். உங்களுக்கு ஏஜ் ஆகவே ஆகாதா? 1 இயர் பிஃபோர் உங்களை பார்த்தேன், பட் இன்னும் அப்படியே இருக்கீங்க. இன்னும் போக போக மெழுகு ஏறிக்கிட்டே இருக்கும் பாருங்க. பழ ரசமும் தோற்றது உன் இதழ் ரசத்திடம். மிஸ்டர், அந்த இதழ் ரசத்தை இப்பதான் ரீல்ஸ்ல போட்டுட்டு வந்திருக்கேன், பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து கமெண்ட்ஸ் பண்ணேன். போட்டு போங்க சேனல் மேல டிபி டச் பண்ணுங்க,
சேனல் வரும், அதில் ஷார்ட்ஸ் இருக்கும், ஷார்ட்ஸை பாருங்கள். அழகான பொன் சிரிப்பு சிரிச்சு ரீல்ஸை போட்டு வச்சுருக்கேன். அதில் பார்த்துட்டு ஒரு லைக்கு கமெண்ட்டை போட்டுட்டு வாங்க. நான் லைவ் முடிச்ச அடுத்த நொடி உங்களுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். அது மனசுக்குள்ள என்ன தோணுதோ கமெண்ட்ஸை போட்டுக்கிட்டே இருங்க. நிலா உன் அழகின் ரகசியம் என்ன? குளிக்காம இருக்கிறது தான் என் அழகின் ரகசியமே. நிலா அது இதெல்லாம் இல்லை, அப்படியா? ஓ, அது வந்து இதழ் கிடையாது, ஸ்ட்ராபெரி. காய்ஸ் லைக் போட்டுக்கோங்க. உதடு ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சதீஷ். காய்ஸ் இன்னைக்கு கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. வெரி 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 ஸ்பெஷலு, மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க, மெம்பர்ஷிப் லைவுக்கு போயிடலாம். ஆல்ரெடி நான் லைவ் வரும்போதே மணி 11 தொட்டுடுச்சு. இன்னும் அதில் காமல்ல உட்காந்து பேசிட்டுலாம் இருக்க வேண்டாம். டக்கு டக்குன்னு ஜாயின் போடுங்க, நம்மளும் உள்ள போயிட்டே இருக்கலாம். பைக்கில் பின்னாடி உட்காந்தா தான் வசதியாக இருக்கும். பெரிய இன்னைக்கு சூப்பர். முத்து, ஹாய் முத்து. நிலா நீ எனக்கு டீச்சர் ஆகணும். டீச்சரா? அப்புறம் வந்து டுடே ஸ்பெஷல் டைமண்ட் ஆக்சஸ் மோர் ஹாட் அண்ட் கிளாமர் வெரி ஸ்பெஷல். பின் பண்ணிடுறேன். தேங்க்யூ சரோ குட்டி. சரோ நமக்காக டைப் பண்ணி போட்டிருக்கான்ல, அவனுக்கு ஒரு கிஸ்ஸு. சரோ சரோ சரோ. ஐயோ, வர வர நம்ம லைவ்ல அக்கப்பர் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. நான் கம்பெனி இருந்தாலும் சும்மா இருக்க விட மாட்டேங்கிறீங்களே எல்லாம். சூப்பர் சாட்டு உண்டா இன்று? சூப்பர் சாட்டு எனி டைம் அங்கே 1 கிலோ தான் இருக்கும். ஆஃபுக்கெல்லாம் அங்கே வேலையே இல்லை. நீ என்ன பண்ணுறன்னா இருக்கிறத மொத்தத்தையும் சூப்பர் சாட்டில் போட்டுக்கிட்டே இரு. நடுச்சாம்பத்தில் எழுச்சி போடலாம், கால் எழுச்சி போடலாம். ரீல்ஸ்லேயும் சூப்பர் சாட் இருக்குது, வீடியோஸ்ல எல்லாத்துலையும் சூப்பர் சாட் ஆப்ஷன் ஆன்லேயே வச்சுருக்காங்கடா. ஹார்ட்டை போட்டு அதை தொட்டு நீ எப்போ வேணாலும் போடு. என்னால் தான் இந்த சேனலை ஜாயின் பண்ண முடியலையே. பண்ணிடலாம் கூடிய சீக்கிரம் பண்ண வச்சிடறேன். வெயிட் பண்ணு. சரு கோல்டும் சேர்த்து போடுங்க. சரு காலி. சிரஞ்சி, ஹாய் சிரஞ்சி. உனக்கு பைக் ஓட்ட வேற சொல்லி தரணும் இல்லை மேடம்? ஆமாங்க மேடம், ஆமாங்க, ஆமாம். ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தேன், டான்ஸ் சூப்பர். தேங்க்யூ டியர் குமரேஷன். உன் அழகின் ரகசியம் ஸ்டிக்கரி பிக்காத புடவை. பிச்சுட்டேன் இல்லை, இது இப்போ இது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த புடவையாச்சு, எப்பவே பிச்சுட்டேன். ஷோ உண்மைதான், நீ சொல்றது வேணா உண்மைதான். வெல்கம் டு பிளாட்டினம். இந்த கன்னத்துல, இந்த கன்னத்துல, இந்த நெத்தில. பாரத் என்ன பேரு? பரணி. என்னம்மா வழக்கத்துக்கு மாற எனக்கு முத்தம் கொடுக்குற? அப்படி கேட்டா நான் கொடுத்துட்டே இருப்பேன் சரோ. எனக்கு கிஸ் போதும். மது எடுத்துக்கோங்க, சில்வர் தானே எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். அப்புறம் அந்த சொல்ல மறந்துட்டேன். நேற்று சில்வர் லைவ் தானே வந்தேன் நான். நேற்று இல்லடா, கோல்டு கிடையாது, நேற்று சில்வர் வந்தேன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப ஆக்டிவா இருக்கா நீ? வைப் போட்டுனா உன்னை நாங்கள். அப்படியா பிரஜி? போதும் என் பங்காளிய கொஞ்சம். பங்காளியெல்லாம் வெயிட்டா கவுச்சிட்டு தான்டா இருக்க. பங்காளிக்கு என்ன தேவையோ அதை அப்பப்போ கொடுக்க வேண்டிய நேரத்தில் சாப்பாடை தட்டு நிறைய போட்டு சாப்பிட வச்சு அந்த தட்டை கழுவி கவுத்துட்டு தான் தங்க வரேன். சில்வர் லைவ்ல ஸ்பெஷல் சில்வர் லைவ்ல ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும், அதுலேயும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் எடுக்கும் போதே நீங்கள் ஒன்று கோல்டு பிளாட்டினம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். அப்போ தான் நீங்கள் மற்ற லைவெல்லாம் ஃப்ரீயாக பார்க்க முடியும். டெய்லியுமே உண்டு.
அப்புறம் வந்தா என்னடா இடுக்குது சாமி கீர்த்தி லைக் திஸ். தேங்க்யூ ஷிபு ஜிஎஸ்என் ஹாய். லைக் போட்டுக்கோங்க காய். ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க இங்கே பாருங்க, ஸ்க்ரீன் அந்த மாதிரி டபுள் டாப் பண்ணிங்கன்னா லைக் விடும். அப்புறம் அந்த மேலே இருக்கிற டிபியை தொட்டு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கொடுங்க. இன்னைக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓ எனக்கு இந்த மாதிரிலாம் சீன் பண்ண தெரியலையே. அவனை பல முறை சொல்லியிருக்கேன், நான் நல்லா குண்டு குசிக்க மாதிரி இருக்கேன், நீ நல்லா ஒல்லியாக இருக்கேன், மிஞ்சி போனால் 35 கிலோ தான் வருவேன் வெயிட்டு. இந்த சைடில் ஒரு ப்ளவுஸை சுற்றிடு, ஒரு புடையை போட்டுடு, இடுப்பேன் அப்படின்னு போட்டுடு. நீ தாண்டா 2026 ஃபேமஸ் நிஷு ஹிப் மூமெண்ட்டு. சந்துரு ஹாய். சந்துரு ஹாய். மனோ ஹாய். மனோ ஹாய். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க காய். உன் கையை மேலே தூக்கி. ஐயோ வசந்தா, அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது வசந்தா, அது ரொம்ப டேஞ்சர், அது வேண்டாம் இப்போ. அது உங்களுக்கு நான் மெம்பர்ஷிப்பில் கூட பண்ணுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்கு காய், ஜாயின் பண்ணிக்கோங்க. மது போதை தேவையில்லை, உன் இதழ் போதை இருக்கையில். தேங்க்ஸ்டா நிலா, நான் உங்கள் இடுப்பு ரசிகன். ரேண்டம் தேங்க்யூ ரேண்டம். உண்மையா உன்னை வாழ்க்கை முழுவதும் பார்த்து ரசிக்கலாம். தேங்க்யூ கண்ணா. ஸ்ரீ சக்தி ஹாய். ஓகே சுவாமியை ட்ரை பண்ணி பார்க்குறேன். கீர்த்தி ஹாய். கீர்த்தி ஃபஸ்ட்டு டைம் லைக் பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த மெம்பர்ஷிப்பில் என்ன சொன்னாலும் ஆமாம் வசந்த், ஆனால் அதுக்கு நீங்கள் விஐபி டைமண்ட் எடுக்கணும். சின்ன சின்ன ஆக்சஸ் எடுத்துட்டாலாம் உங்கள் கண்ட்ரோலுக்கு நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன். நீங்கள் வந்தால் விஐபியும் இல்லாட்டி டைமண்டையாவது ஜாயின் பண்ணணும். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னமும் எதிர்பார்க்குறீங்கன்னா பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. அக்கா எனக்கு 3 லைக் போட்டுட்டா வரேன். நீ அப்புறம் வந்து சரோ அப்புறம் வர மாட்டேங்குது. உங்கள் செயின் காட்டுங்க லைவில் சொல்லுங்கள். சிவி ஹிப் செயின் போடு. இப்போ வேண்டாம்ப்பா, நான் வயிறு முட்டை சாப்பிடுவேன். நான் உட்காந்துனாக்கா செயின் பாரு இப்படி வயிறு அவ்வளோ பெருசாக இப்போ. அப்பா நிறையா சாப்பிட்டேன் நான். 4 எப்போவும் ஃபஸ்ட்டு 3 தான் வச்சேன், ஆனால் 4 இட்லியாக சாப்பிட்டுட்டேன். நம் கண்கள் மோதி கொண்டதான் விளைவு, இணைந்து இதயங்கள் மட்டுமல்ல நம் இதழ்களும் தான். தேங்க்யூ. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நீ சாரி கைஸ், வாய்ப்பில்லை ராஜா. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க கைஸ். அப்புறம் வந்து உங்கள் செயினை பார்த்துங்க ப்ளீஸ். ஃபேஸை காமிக்கு கோல்டு லைட் இருக்கா? இருக்கு மீனாட்சி, எனக்கு கோல்டு லைட் தான், கோல்டு டைமண்ட் 2மே இருக்குப்பா. இன்னைக்கு எதில் ஜாயின் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஐபியில் எப்படி இருக்கிறத விட வெரி ஸ்பெஷல். கண்ணு மேலே இருக்கிற குந்தில் ஒதுக்கி விட மெசேஜ் படிக்க கஷ்டமா இல்லையா? ஒதுக்கிட்டேன். எப்படி கொஞ்சம் சொல்லுங்கள். பர்சனல் ஆக்சஸில் ஜாயின் பண்ணால் என்கிட்ட நீங்கள் பேசலாம், பழகலாம், பர்சனலாக லைவ் பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. அதுக்கு நீங்கள் எதுலையாவது ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப்பில் கேட்டால் பர்சனல் ஆக்சஸை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க?
அப்புறம் காஸ்டியூம் சூப்பர், இன்றைக்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்க போல கிடையாது. ஆனால் எனக்கு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக நான் வீட்லேயே வந்து சமைக்கிற நேரம் மட்டும்தான் நான் வந்தேன். ஒர்க்கு ஹெவி ஒர்க்கு, என்னால் ரீல்ஸ் அப்லோட் பண்ண முடியாத ரீசனால் தான் ரீல்ஸை அப்லோட் பண்ணேன். நான் வீட்டுக்கே 10 மணிக்கு தான் வந்தேன். அடிச்சும் போது 2 மணி நேரம் நின்றதுல எனக்கு அப்படியே கால் வலியே வந்து போச்சு, இடுப்பு வலி கொட்டையுது. டீ கடையில் டீயை குடிச்சிட்டு நானே ஹசு வண்டி எடுத்துக்கிட்டு வந்து அடிக்கிற பனியில் மண்டையெல்லாம் எனக்கு பிறந்துருச்சு. எனக்கு அப்படி ஒரு குளிர் நட்டுக்கம் தாங்கவே முடியல. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணிவிட்டு காலையில் குளிச்சிடும். ஃபேஸ் வாஷ் பண்ணி இப்போ சாரியை சேஞ்ச் பண்ணேன், அவ்வளோதான். டயர்ட்னஸ் அவ்வளோ இருக்கு. ஆனால் நான் காட்டிக்கலாம் லைவில். காலையில் நான் நைட்டு லைவ் முடிச்சுட்டு நான் படுக்கும்போது 3:44க்கு படுத்தேன். 3:44க்கு தூங்கி காலையில் முடிச்சிட்டேன். 8:05க்கு முடித்தேன். அப்புறம் இதையும் கூட இடைவெளி விட்டுத்தான் துடிக்கும். அந்த இடைவெளியும் என் நினைவுகள். உங்கள் இருப்பச்சு ரேண்டம், நீ எதுவும் சொல்ல வேணும், நண்பரும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே தலை. சும்மா அதில் என்ன இதில் என்னன்னு கேட்டுகிட்டே இருக்கானே. கேட்குறவங்களாம் கேட்டுகிட்டே போதும், இஷ்டம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணட்டும், சரியாயிடும். எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக என்னை பார்க்கும்போது தான் என் கண்கள் இருப்பதை உணர்ந்தேன். பர்சனல் ஆக்சஸ் எடுத்தால் ஒன்று. அப்புறம் ஓகே மோனி, உதய் ஹாய் உதய், உட்காந்துக்கலாமா? போதும் நின்றது. அப்பாடா, பாப்ஸ் தூங்குறாரோ? இந்த கையை என்னால் பின்னாடி கொண்டுட்டே போக முடியல. இந்த 2 ஷோல்டர் அப்படி வலிக்குது. அப்போ இந்த மாதம் எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ தானே ஜாயின் பண்ணேதால. ஓ, அது ஆக்சஸ் முடிஞ்சிருச்சா? ஒரு சில்வராவது போட்டு போடா. அழகு செல்லம், செல்லுங்களை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சைடாக படுத்து நான் தான் போல இருக்கு. அதான் நான் நைட்டு படுத்தேன் தெரியுமா. காலைல முழிக்கும் போது நான் எப்படி படுத்தனோ நான் அப்படியே தான் முழிச்சேன். அசந்து அப்படி ஒரு இது. ஆனால் கை வந்து இது பாருங்க, இது நல்லா, இது கூட போகல தான் வலிக்குது. ரெண்டுமே அது இதாவது கொஞ்சம் போகுது, இது அது கூட போகலப்பா. செல்லம் நான் வரட்டா பிடிச்சி விட. செல்லம் வா 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 வா. நேற்று மெம்பர்ஷிப்பில் உனக்கு மெசேஜ் பண்ண பேசிட்டேன். காலில் பேசல, வாய்ஸ் நோட்டில் வந்து நான் நைட்டு 2:44க்கு வாய்ஸ் நோட் அனுப்பி விட்டுட்டு நான் படுத்துட்டு உனக்கு தெரியல எதனால முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் தூங்கி முடித்தோடனே பாப்ஸுடைய வாய்ஸ் நோட் இருந்தது. அப்போ அதை கேட்டு நான் இப்போ வரைக்கும் ரிப்ளை கொடுக்கல பாப்ஸுக்கு. ஏன்னா நான் செம்ம அப்படியே கண்ணை முழிச்சதுமே வாய்ஸ் நோட்டு கேட்டேன். ஓகே, நிதானமாக எழுந்திரிச்சு உட்காந்து பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு ரிப்ளை கொடுக்கலான்னு இருந்தப்பாரு. அந்த பாத்ரூமுக்குன்னு எழுந்திரிச்சுன்னு தெரியுமா, அப்போ வரைக்கும் உட்காரல. இப்போ தான் உட்கார. அப்போ இன்னைக்கு சரியான ஒர்க்கு. காலையில் வெந்நீரில் கொள்ளி சூடாக வலிக்க. கண்டிப்பாக தந்தேன்.
நாட்டு மருந்து கடையில் மின்சார தைலம் வாங்கி வலி வலி இருக்கும் இடத்தில் தேய்க்கவும். அப்பா இப்படி பிடிச்சி விட செல்லும் நீதான் பிடிச்சி விடுறதுலேயே இருங்க எல்லாம். ரஞ்சித் ஹாய் ரஞ்சித். ஹாய் செல்லம். ஹாய் கிங்கு. ஹாய் கிங்கு. தேங்க்யூ சதீஷ். தேங்க்யூ ஐயப்பன். தலை என்னடா சாப்பிட்ட இன்னைக்கெல்லாம்? ஒர்க்கு எப்படி போச்சுக்கா எல்லாருக்கும்? மோனி சரோ உங்க எல்லாருக்கும் இந்த கெட்டப்பில் நம்ம ஏதோ ஒரு ரவுடி பொம்பளை மாதிரியே இருக்கோமே, காலை குத்த வச்சுக்கிட்டு அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு, என்னடா மாப்பிள்ள சௌக்கியமா அப்படின்னு அப்படியே ரவுடி கெட்டப்பில் பேசிக்கிட்டு ஒரு ரீல்ஸை போட்டுருவோமா? என்கிட்ட மோதாதே நான் வீராதி வீரனடா, ஏய் கம்புக்கு இழுக்காதே நான் சூராதி சூரனடா. காதோர முடிகளை நான் இருந்திருந்தால் அடிக்கடி உன் விரல்கள் என்னை தீண்டி இருக்கும். ஆஹா நண்பா. மூவி கிளி தக்காளி சட்னியா? மூவி கிளி தக்காளி சட்னி என்ன சொல்கிறேன்? இது படிப்போம். தலை ஹைலைட்டை தொட்டுறாரு. 5 செகண்ட் 10 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். சிரிப்பை வேற அடக்க முடியலையே கடவுளே. எல்லாரும் பார்த்துக்கோங்க ஐயாமார்களே அண்ணன்மார்களே, பார்த்துக்கோங்க. தலைய என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். அதுக்கு தலைவர் சொல்லியிருக்காப்புல, நண்பா மூவி கிளி தக்காளி சட்னி அப்படின்னு போட்டிருக்காரு. நான் என்ன நினச்சேன், தாறுமாறு தக்காளி சோறுன்னு ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம தலைவர் பிரபு மகன். அப்புறம்தான் நல்லா உத்து பார்க்குறேன். நண்பா 3 இட்லி தக்காளி சட்னி. அதுக்கு தான் மூவி கிளி சட்னி அப்படின்னு போட்டிருக்காரு. இது எந்த ஊர் லாங்குவேஜ்னு தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை சென்னை பாஷையாக இருக்குமோ? கிடையாது. கோயம்புத்தூர் பாஷை கிடையாது. ஒருவேளை சைனாலேருந்து எங்கேயும் குதிச்சு வந்திருப்பானா? ஏண்டா டே தலை, ஐயோ தலை, சிரிப்பு தாங்க முடியல தலை. எனக்கு ஒருக்கு வழக்கம் போலத்தான் செல்லம். ஒருக்கு வழுக்கிக்கிட்டு போயிடுச்சா வாழ்க்கையில். சரோ மயக்கம் மருந்து இல்லாமலே மயக்கம் தருகிறாய் உன் விழிகளாய். நியூ லாங்குவேஜா? ஜான். ரஞ்சித் கரண் ஹாய். சுவாமி சொல்லுங்க. மேக்கிங் வீடியோ பார்த்ததில் ஒன்று புரியுது, மேக்ஸிமம் நீ சிங்கிள் ஷாட்டில் ரீல்ஸ் பண்ணிடுற, வெரி டேலண்டட். ஆமாம் நீ பெரும்பாலுமே நான் எல்லாத்துலேயுமே வந்து சிங்கிள் ஷாட்டை தான் நான் எடுக்கிற ரீல்ஸ் எல்லாம். எந்த கட் பண்ணிலாம் எடுக்க மாட்டேன். வந்து எப்படின்னா நான் ஃபுல்லாக லென்த்தாக ஒரே ஷாட்டில் எடுத்துடுவேன். தேவைப்படுறத மட்டும்தான் நான் அப்படியே ஜாயின் பண்ணுவேன். சிலதெல்லாம் நான் மேக்ஸிமம் வந்து ஒரே ஷாட்டில் தான் நான் எல்லா ரீல்ஸுமே அப்லோட் பண்ணுறேன். குளிரில் நடுங்கி கொண்டே டைப் பண்ணியிருக்கேன், அதனால் கமெண்ட்ஸ் ஏற்க முடியாத, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ. சரி, என்னோடய ரீல்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கல, நீ என்னடா பண்ணி வச்சுருக்க? இல்லை நான் நீ என்ன பண்ணி வச்சுருக்க சொல்லு.
ஐயோ ஐயோ போய் பாரு. இப்போ நான் காலையில் அப்லோட் பண்ண 2 ரீல்ஸையும் நல்லா படிச்சு பாரு. இப்படி குழப்புனாதான் நீ அட்டென்ஷன் ஆகுவ போல மெசேஜில். அப்போது நீயும் குழப்பி குழப்பி போட்டுற போறேடா. மின்சாரத்திற்கே மின்சார தைலமா? ஏய் சங்கர், ஒருவரை காதல் செய்வதற்கு ஒரு காரணம் மட்டுமே சொல்ல முடியும். ஆனால் உன்னை பிடித்திருக்கிறது என்று, ஆனால் பிரிவதற்கு 1000 காரணம் சொல்ல முடியுமே. உண்மைதான். மாஸ்கை கழட்ட மாட்டீங்களா? இது நிலா பாஷையா? இன்பாக்ஸ் மெசேஜ் எல்லாம் ஒன்று கிடையாதாச்சே நம்ம சேனலில். இது என்ன புது விதமாக வினோதமான கொள்ளையாக இருக்குது? அப்படியெல்லாம் யூடியூப்பில் கிடையாதாச்சே. எம் கண்ணன், ஹலோ கண்ணா, ஹாய் கண்ணா. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு. தேங்க்யூ தர்மா. எம் கண்ணன், ஹாய் கண்ணா. மாரிமுத்து, ஹாய் மாரிமுத்து. செல்லக்குட்டி லைக் போட்டிருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில். மாரிமுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்ன அவ்வளோ அழகா? ஆமாண்டா, நான் அழகுத்தான். அழகுகளுக்கெல்லாம் அழகி ராணி நான். பேரழகுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் உங்கள் இடுப்பு செம்மையாக இருக்குது செல்லம். தேங்க்யூ ரேண்டம், தேங்க்யூ ரேண்டம். ஒரு சந்துரு, ஹாய் சந்துரு, வெரி வெரி பியூட்டிஃபுல். தவசி, முகேஷ், பேக் ஷோ. அப்பா கால் வலிக்குது, நான் இப்போ தான் உட்காந்தேன். நீங்கள் லேட்டாக வந்தது உங்கள் தப்பு. லைவ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள். ரவுண்டு அடித்து 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 வண்டியை கீர் அடித்து அடித்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஒரு டான்ஸ் ஆடினீங்களே, அது நீங்கள் தான் இருந்தீங்களா? எந்த டான்ஸு? என் ரீல்ஸில் நான் மட்டும்தான் இருப்பேன். அதுவும் என்னோடய சேனல் சிற்பி 92 கிரீன்வேஸ். புதுசாக யாரையெல்லாம் நான் உள்ளே விட்டது கிடையாது. என்னோட சேனலில் நான் மட்டும்தான். அழகியா இல்லை நீ ஒரு பேரழகியா. தேங்க்யூ டேவிட். எல்லாம் ரீஜாயினிங்கா? பார்த்து பார்த்து ரீஜாயினிங் போடலாமா வேணாமா அப்படியே யோசிச்சு 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 இப்போ ரீஜாயினிங் வருது. இதுக்கு என்னோட கிஸ் இன்னைக்கு கிடையாது. நியூ ஜாயினிங்க்கு மட்டும்தான் என்னோட கிஸ் இன்னைக்கு. ஆனால் தேங்க்யூ டேவிட் சிவா, தேங்க்யூ. கண்ணா சாப்பிட்டியா மாஸ்க? சிரிப்பு தாங்கலை நீ போட்ட கமெண்ட்ஸில். எழுத்தெல்லாம் மாற்றி மாற்றி போட்டு அதை நான் எனக்கு தெரியும் நீ தான் டைப் பண்ணியிருக்கேன்னு. சிரிப்பு தாங்கலை. போய் படித்து பாருங்க. நீயே சிரிச்சிட்டு கிடப்ப. அக்கா ஜாயின் பண்ணிவிட்டேன், என்ன பேசுறதுன்னு கேட்டு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அழகே தமிழ் மாஹி, ஹாய் மாஹி. சத்யா ஹாய். பின்னழகா காமிங்க. நெத்தியில் அந்த முடி கூட சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. மோனி சூப்பர். நம்ம கடமை முடிஞ்சது. அடடா என் செல்ல குட்டிங்களா. மயிர். ஆமாம், இது பேர் மயிறு தான். தூய தமிழில் என்ன சொல்லுவாங்க? மயிறு தான். மயிறு இழுத்து கட்டுப்பில்ல அப்படிதான் சொல்லுவாங்க. மயிருக்கெல்லாம் நான் கோவம் பண்ண மாட்டேன். பொதுவாக நம்மளுடைய கிராமப்புறங்களில் வந்து இன்ன வரைக்குமே மயிருன்ற ஒரு வேர்ட்ஸை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அந்த மயிரை ஒழுங்காக வாரி கட்டு. இப்போவுமே நான் கிராமத்துக்கு எங்கள் ஊர் சைடு போனேன் அப்படின்னா இந்த மயிரை ஏன் தான் அப்படி விரித்து போட்டுட்டு கிடக்குறியோ அதை தூக்கி போட்டு கட்டுப்பிள்ளை இழுத்து அப்படிம்பாங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா அஜித்குமார்? என்ன ஸ்பெஷல்? ஜாயின் பண்ணதுக்கப்புறம் காமலில் கேட்டுகிட்டே இருக்காதிங்க. மெம்பர்ஷிப் லைவ் பண்ண வரும்போது பார்ப்பீங்கள்ல, பார்த்ததுக்கப்புறம் நீங்களே ஹாப்பி ஆகிடுங்க. வெயிட் பண்ணுங்கள். ஐயோ நெருக்குதா நெருக்குதா நெருதா ரொம்ப ஓவரா? சீயா சரி போ. உன்னை யார் வேணாண்ணா? எதை போனால் போடுறேன். என் லைவை பார்க்க சொல்லி ஒன்று விட்டாக்க ரொம்ப தான் அழட்டிக்கிறேன் பாப்பா. காய்ஸ் லைக் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். உன் கண்ணு அழகு. இப்படி இருந்தாலும் அழகுத்தான். தேங்க்ஸ் மதி, தேங்க்யூ.
ஐயோ கிஃப்ட் மெம்பர்ஷிப்பை போட்டுட்டான்டா, எவனுக்கு கொடுத்துச்சோ லக்கு இன்னைக்கு. யாருக்கு இப்போ திடீர் ஜாயின் வந்திருக்கு பாருங்க, உங்க நேமை செக் பண்ணுங்க காய்ஸ். சொல்லுங்க யாருக்கு ஜாயினிங் வந்திருக்கு. தேங்க்ஸ் மோனி குட்டி, தேங்க்யூ மோனி குட்டி. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். அக்கா மெம்பர்ஷிப்பில் போகிறேன் சொல்லுங்கள். நீ அதுக்கு வந்து இது எடுத்துக்கோங்க, டைமண்ட் எடுத்துக்கோங்க, இல்லை விஐபி எடுத்துக்கோங்க. லோக்காவா மொச்சா பச்சாவா லொச்சக்கு லோச்சக்கு மொச்சக்கு பச்சக்கு. நீங்கள் கேட்குறது வந்து விஐபிலையோ டைமண்டில் இருக்கு. ஜஸ்ட் மிஸ்டு, எனக்கு கிடைக்கல கோல்டு. யாருக்கு கிடைச்சிருக்கு? கோல்டு போகாது, சில்வர் தான் போகும். தேங்க்யூ தேங்க்யூ டியார், தேங்க்யூ. யார் அது? சின்ராஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ செல்லம், தேங்க்யூ செல்லம். இது ஜாயின் பண்ண தெரியாமல் நீங்கள் அந்த மெம்பர்ஷிப்பை கிஃப்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்களா? எப்படி ஜாயின் பண்ண தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க எப்படி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லைக் போட தெரியாதவங்க இந்த மாதிரி டபுள் டப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த டிபியை தொடுங்க. நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம். நான் பாரு ஸ்க்ரீனுக்குள்ளே தொட போகிறேன். இங்கே இந்த டிபியை தொடுங்க. நம்ம சேனல் டிபியை தொட்டவுடனே இப்படி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஜாயின் தெரியுது பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. பண்ணிட்டா ஓகே. இந்த ஜாயினை இப்படி தொடுங்க. தொட்டதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு சில்வர் வந்துருச்சு, ரெண்டாவது பிளாட்டினம், தேர்டு வந்து இன்றைக்கி நான் கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் தான் வரப்போகிறேன். கோல்டு டைமண்டு இதெல்லாம் வந்து வெரி வெரி ஹாட் அண்டு கிளாமருங்க. சும்மா நார்மல் மெம்பர்ஷிப் லைவெல்லாம் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் இருக்கிறதுலையே கோல்டு டைமண்டு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது விஐபி, அடுத்தது பர்சனல் ஆக்சஸ். எடுக்கும்போதே உருப்படியாக ஒன்று விஐபி இல்லைன்னா டைமண்டு இல்லாட்டி கோல்டு. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் விரும்புகிறது இந்த டைமண்டு. ஏன்னா நான் டெய்லியுமே இதில் மட்டும்தான் ரொம்பவே முக்கியத்துவமும் வெரி ஸ்பெஷல் ஹாட்டெல்லாம் நான் இதில் தான் இறக்குவேன். அதுக்கப்புறம் இதில் அதிக பேர் இருந்தால் இதில் இறக்குவேன். ஓகேவா? இது ஒன்று ஜாயின் பண்ணுங்கள். இந்த லைவு, இந்த லைவு, இந்த லைவ் இதெல்லாம் ஃப்ரீயாகவே பார்க்கலாம். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதிலே ஜாயின் கொடுத்துருக்கான். அந்த ஜாயினை தொடுங்க. உங்களுடைய கார்டோடைய டீட்டெயில் தான் கேட்கும். கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. சேனல் நேமை நல்லா செக் பண்ணிக்கோங்க. பார் தெரியுதா? க்ரீன்வேஸு 121 இருக்கா? நல்லா பாரு, சிற்பி 92 க்ரீன்வேஸ். இதுதான் நம்மளுடைய சேனல் நேம். சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். 45 மினிட் ஆகிடுச்சு. இன்னும் 10 மினிட்டு தான் நான் காமன் லைவில் இருப்பேன். சீக்கிரம் டக்குன்னு ஜாயினை தொடுங்க. பட்டுன்னு இந்த கோல்டு இல்லை டைமண்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களால் முடியறது ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் லைவுக்கு போயிடலாம். வெரி ஹாட் அண்டு கிளாமர், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சரி, என்னோடய நேம் வந்து நிலா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க, டக்குன்னு போகலாம். இப்போ கமெண்ட்ஸ் படிக்கிறேன். நிலா, திஸ் இஸ் ஃபார் யோ. வழிகளுக்குள்ளேயும் வழியை தேடி வாழ்பவள் தான் பெண். வழியை தேடுறாலும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். கிஃப்ட் மெம்பர்ஷிப் ப்ளஸ் யாருக்கு போயிருக்கு? சதீஷ், அவரோட நேம் ஃபுல் நேம் வந்து சதீஷ். எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவரே சொன்னாரா? அங்கே அப்படி எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் மர்வின், ஹாய் 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 டியர், ஹாய் டியர்.
சில்வர் ஸ்பெஷல் இருக்கா? இருக்கு சின்ன. ஜாயின் பண்ணி நீங்கள் அதில் போட்டதுக்கு நீங்கள் இன்னொரு ஒரு பிளாட்டினமே ஜாயின் பண்ணிருக்கோம். உங்களை யாரும் கிஃப்ட் மெம்பர்ஷிப் போட சொன்னா? கிஃப்ட் மெம்பர்ஷிப்புங்கிறது நீங்கள் வேறு எவனுக்கோ நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டதாக அர்த்தம். அதுக்கு நீங்கள் சூப்பர் சாட் பண்ணியிருக்கலாம் எனக்கு, இல்லையா நீங்கள் ஒரு பிளாட்டினத்தில் போட்டிருக்கலாம். சில்வருக்கும் நீங்கள் இப்போ 2 சில்வர் ஜாயின் பண்ணுறது ஒரு பிளாட்டினத்தில் ஃபஸ்ட்டே போட்டிருக்கலாம். ஏன்னா சில்வரை விட இன்னும் ஸ்பெஷல் அதிகமாக இருக்கும் பிளாட்டினத்தில். ஓகே, சில்வர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணி உள்ளே பார்த்துருங்க, அப்புறமா அப்கிரேட் பண்ணிக்க நான் சொல்லுறேன். பர்சனல் லைவில் என்ன வரும்? ரஞ்சன் ஜி சுவாமி. ரஞ்சன் சொல்லுங்க ரஞ்சன். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சேனலை. அப்புறம் 2 கண்ணு அழகு சதாசிவம் இன்னைக்கு லைவ் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. கீழே யாருக்கு அது போயிருக்குன்னா அதுக்கு அப்படி எனக்கு போயிடுச்சு உடனே, என்னால் பார்க்க முடியலையே. அப்போ சில்வர் ரேட்டு இப்போது ரொம்ப அதிகமாகிடுச்சா? 200 என்னமோ பார்த்தேன் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ எவ்வளோடா சில்வரில்? பார்ப்போமே சில்வருடைய ரேட்டு என்னன்னு நம்ம இன்றைக்கி செக் பண்ணி பார்ப்போம். டுடே சில்வர் ரேட்டு என்ன ப்ரைஸ் பார்ப்போம். என்னப்பா இது 226 ரூபாயா? நெக்ஸ்ட் 1 இயருக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் சில்வர். அடாடா அடாடா அடாடா. அப்போது 8 கிராம் வாங்கணும் அப்படின்னாலே 1800 ரூபாயா? 10 கிராம் 2260 ரூபா. நான் 6 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினேன் ஒரு 10 கிராம் கொண்டது மொத்தம் 15 கிராம் வாங்கினேன். அதில் 2000 சொச்சமாக என்னமோ வந்துச்சு 15 கிராமுக்கு. இது வெறும் 10 கிராமுக்கே 2260 வருது. அப்பாடி ஏறிக்கிட்டே இருக்குது. கோல்டு ரேட் என்னன்னு பார்க்கலாமா? கோல்டு எவ்வளோ ஏறி இருக்குது என்ன அப்படின்னு பார்ப்போம். கோல்டு 24 கேரட்டா? 24 கேரட் 13,523. 22 கேரட் இதில் வேறு அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்குடா இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேறு? 12,400 ரூபாயா? 18 கேரட் கோல்டு. 18 கேரட் கோல்டுன்னு வேறு தனியாக இருக்குது போல இருக்குது. அதெல்லாம் சீக்கிரம் உடச்சிக்குமாச்சே 18 கேரட் கோல்டெல்லாம் சீக்கிரம். காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மகேந்திரா ஹாய். மகேந்திரா ஹாய். லைவ் வாங்க, மெம்பர்ஷிப்புக்கு போயிடலாம். கரெக்டாக இன்னும் 6 நிமிஷம் இருக்குது. செம்ம கமெண்ட்ஸ் பண்ணாமல் நம்மளும் யார் கிஃப்ட் பண்ணுவான்னு பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஹாய் நேச்சுரல். ஹாய். இப்போ தான் இந்த கமெண்ட்ஸை பார்த்தேன். ஒர்க்கு இருந்ததுனால என்ன கமெண்ட் டைப் பண்ணேன் தெரியல, விட்டுட்டு எங்கே சிரிப்பு வருது தான் அந்த கமெண்ட்டை பார்த்தேன். அதெல்லாம் ஆபாசமாலாம் இல்லை, உன் கமெண்ட்ஸு நல்லா தான் இருந்துச்சு. மிஸ்ஸிங் மட்டும்தான் சொன்னேன். அப்பா சில்வர் லைவ் இங்கே கம்மி தான். ஸ்பெஷல் எப்படி போய் பார்க்க?
ஸ்பெஷல் எப்படி பார்க்கணுமா? மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணுங்க. நான் இப்போ சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா? மேலே இருக்கிற சேனல் டிபியை தொடுங்க, ஜாயின் பட்டன் வரும். ஜாயினை தொடுங்க. அப்படியே மெம்பர்ஷிப்பை ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஒரு லைவ் லெவல் எது கூட கூடி கூட 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 ஸ்பெஷலும் கூடுதலாக தான் இருக்கும். உங்கள் விருப்பம் எது வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜெபின், ஹாய் ஜெபின். ஹலோ ஜெபின், ஹலோ. மலையாளம் பேசுமா? மலையாளத்துக்கு நான் எங்கே போவேன்? இப்போ போய் பாரு, கரெக்ஷன் பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ, இன்னும் நீங்கள் தண்ணி குடிக்கல. குடிச்சிடலாம் 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டைம் இருந்தால் வாட்டர் குடிங்க, இல்லை நான் அப்புறம் குடிங்க. நான் லைவே முடிக்க போகிறேன், பட்டும் முடிச்சுட்டு குடிக்கிறேன். ஹாப்பிங்களா? உனக்கா ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் அப்படியே குழந்த மாதிரி என்கிட்ட வந்து நடிக்கிறீங்க பார்த்தீங்களா லைவில்? ஐயோ, இது நானும் தெரியாத மாதிரி அப்படியான்னு விளக்கம் வேறு கொடுக்குறேன். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. நிஷு, ஓ கமெண்ட்ஸே அப்படிதான். இவர் பேச மாட்டாரா? உன் மனசில் உள்ளது அப்படியே நீ இது போட்டுட்ருப்ப. நியூ செயினா? இல்லை சொல்ல, எல்லாம் பழசு தான் தங்கும். கருத்தே போனால் கூடடா என்னன்னே தெரிலடா. ஒரு 98 ரூபா செயின், 75 ரூபா செயினுடா. இது பார்க்குறதுக்கு எது கோல்டு மாதிரியே இருக்குது. ஒருத்தந்த டாலர் இல்லைன்னா எது கோல்டை கழுத்தில் போட்ட மாதிரியே இருக்கும். ஆனால் எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் ஒரு ஸ்டோன் கூட கீழே விழ மாட்டேங்குது. பஸ் வெரி ஸ்ட்ராங். அதிகமாக காசு போட்டு எடுத்தால் கூட சும்மா அப்படி கீழே போடும்போது சுக்குநூறாக உடையுது. கம்மி காசு தான், செம ஒர்த்தபிள். செயின் 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 செயின். ட்ரெயினர் லீவா? மண்டேல இருந்து வருவாங்க. சண்டால சிரிக்கும் போவ. இவன் கம்முன்னு இருந்தாலும் அவன் 4 பக்கமும் சுற்றி சுற்றி வரா. இவன் பின்னாடியே. இவன் வேலைக்கு ஆகாது போல இருக்கு. பேசாமல் கால் பண்ணிட வேண்டியதுதான் ஐயருக்கு. சரவணம் பேரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூவுடா அப்படின்னு சொல்லணும். இவங்கிட்டே வாங்கி அங்கே கொடுத்துட வேண்டியது தான். ஐயோ, நம்ம நல்லவெல்லாம் வாழ மாட்டானுங்க. என்ன சொன்னீங்க சாரோ? அதுதான் டூப்ளிகேட்டோட பவர். கரெக்டு தான்டா நீ சொல்கிறது. ஒரிஜினல் பியூர் கோல்டை அது தங்கமாக அதாவது நகையாக செய்யலாம். பார்க்க நல்லா பளபளன்னு இருக்கும். இப்படின்னா போதுங்க, அப்படியே உடச்சிக்கும். அதுவே கூட கொஞ்சம் செப்பை தூக்கி மிக்ஸ் பண்ணி பாருங்க, கருங்கல் மாதிரி கின்னு நிற்குங்க. தோடு தங்கம். ராஜேஷ், ஹாய் ராஜேஷ். நான் ஒன்றும் தெரியாத பையன் இல்லை மேடம். உனக்கு ஒன்றும் தெரியாது தான், எனக்கு ஒன்றும் தெரியாது தான். நம்பிட்டோம். அச்சு, ஹாய் அச்சு. ஹலோ. சுகமா கண்ணு படக்கூடாதுன்னு அடிச்சு விடாதே, அது கோல்டு தான். இவன் ஒரு பைத்தியம். ஐயோ, கோல்டு அன்னைக்கு நான் வாயே திறக்க மாட்டேன். கோல்டு இல்லைன்னா மட்டும்தான் அன்னைக்கு நான் தைரியமாக அந்த செயினை பற்றியே பேசுவேன். அப்போல்லாம் ஒருத்தவனும் கேட்க மாட்டேங்க. கவரிங் போட்டுட்டு வந்தா மட்டும்தான் உங்கள் கண்ணு ஊறுது. ஏன் கோல்டெல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேனே, அன்னைக்கெல்லாம் நல்லா இருக்கு. நீ அவனாவது கேட்டிருக்கீங்களா? உங்கள் வாய்ஸ் தாங்க, அந்த வாய்ஸ் தாங்க நமக்கு சூனியமே. இந்த வாய் தாங்க செய்ய வச்சு. பேசாம மற்ற லைவ் மாதிரி அமைதியா வாங்க. ஓ, இப்படியெல்லாம் பேசாம இந்த வாய் இருக்கு பாரு, இந்த வாயை அடிச்சுக்கணும் வாயிலே.
பல பேர் ஃபேக் ஐடிய வாழ வச்ச வாய்ங்க இந்த ஓய். கேட்டுன்னு கேட்கலையேனா எங்க பாப்ஸி எவ்வளோ சொன்னாரு, வேணாம் லைவ்ல பேசாதீங்க பேசாதீங்க. கேட்டனா மெம்பர்ஷிப் லைவ் ஆன் பண்ணா குரலை காட்டாதீங்க காட்டாதீங்கன்னாரு. கேட்டனா இவனுங்களுக்கு நல்ல வசதியா போச்சு. லைக் போட மறந்துடாதீங்கப்பா, லைக் போடுங்க ஃபர்ஸ்ட் சீக்கிரம். மார்னிங் எங்கள் பாப்ஸு தெரியாதனமாக ஒரு நாள் ஜாயின் பண்ணி உள்ளே வந்துவிட்டு பார்த்துப்புட்டு, ஐயோ இது நமக்கு செட் ஆகாது, நான்லாம் இது தாங்காதுமா என் உடம்பு, நான் என்னமோ நினச்சி உள்ளே வந்தா இங்கே என்ன வேற மாதிரி போயிட்டுருக்கு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்ட்டார். அன்னிலேருந்தே என்னை கண்டிஷன் பண்ணார், வேணாம்மா வேணாம் சொல்லுவோம், நம்ம உடம்புக்கு இதெல்லாம் தாங்காது, வேணாண்டா வேணாண்டா, பின் விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்குன்ட்டாரு. அப்புறம் ஞாபகம் இருக்கா யாரு? ஓ நம்ம அகமது. வா செல்லம் வா செல்லம், வா 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 வாடையும் பட்டு. ஹரி ஹரி நிக்க மாட்டேங்குதுடா வாய். நானும் ஒரு நாள் அமைதியாக லைவ் போடணுன்னு தான் நினைக்கிறேன். நிற்க லவ்வர் வாயாட்ட தொணன்னு பேசிக்கிட்டு ஐயோ ஐயோ. எங்கள் அம்மா சின்ன வயசில் பேசுமா அம்மா, அம்மாடி பேசுமா பேசுடான்னு எங்கள் அம்மா அப்போல்லாம் பேசியிருந்தேன்னா இன்றைக்கி நான் சைலண்ட்டாக இருப்பேன். சின்ன வயசில் அமைதியாகவே இருந்துட்டு இன்றைக்கி நான் வாயத்தை ஐயோ, இந்த வாய் தான் சார் மொத்தத்துக்கு காரணம். எப்போதும் அசலை விட போலி மேலே தான் கண்ணு போகும். கரெக்டு தான். நான் கேட்டிருக்கேன். கேட்டுட்டிங்களா? இப்போ கேட்டால் கூட எனக்கு அது வரமாட்டேங்குது. நான் எப்படி தான் பேசுனேன்னு எனக்கே தெரியல. எனக்கு பின்னாடி ஏதோ சதிவேலன் பண்ணி என் வாயை யாரும் தூண்டி விட்டு என்னை பேச வச்சுருக்காங்க. எவன்டா அது எனக்கு செய்வனை வச்சது? நான் இன்னும் வந்தது இல்லை மெம்பர்ஷிப். ஒரு 8 வந்து போங்க ராஜா. வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு பர்சனல் ஆக்சஸாக வந்தால் நல்லா இருக்கும். சூனியை வச்சுட்டாங்களா? மோனி வந்து பாரு தங்கம், அது ஏன் வரலன்னு உனக்கு அந்த குறை. நீ வாட என் செல்லம், உன்னை லட்டு மாதிரி நான் தூக்கி போய் வாட என் செல்லம். எட்டி போனுங்க என்ன அப்படித்தாங்க எங்கள் பாப்ஸ் தொட்டுட்டு உள்ளே வந்துட்டாரு. எதுக்கோ பாப்ஸ் இது எப்படி ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு சொல்ல வரேன். அதான் எனக்கு தெரியல நிலா, என்னம்மா கேட்குது நீலோ, இருங்க நிலா அடுத்தது இதை கொடுத்து போனாரு பாரு உள்ள. ஜாயின் இப்படி தான் போல இருக்குங்க. அவரு வெளியில் வர்றதுக்கு பார்க்குறாரு, முடியல. கரெக்டாக நான் லைவ் மெம்பர்ஷிப் லைவ் ஸ்டார்ட் பண்ணாங்க, நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஐயா நான் இதை பார்க்க மாட்டேன், இது எனக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. சிரிப்பா இருக்காங்க. ஐயோப்பா அப்படியெல்லாம் இருந்துச்சுங்க. ஆனால் அது ஒரு நேரம் தான், ஜாலியாக இருக்கும். ஆனால் அழகி தமிழ் வாய்ஸு சூப்பராக. செல்லோ லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்டு கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அண்ட பிடிக்காத ஒரு விஷயம் சொல்லுங்கள். என் ஹஸ்ஸுக்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, என்னை அடிக்கடி வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. எனக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா போதும், நான் கொஞ்சம் கண் கலங்கிட்டேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், எனக்கிட்ட இருந்து எனக்கு அப்படி இது பண்ணுவாங்க. கேரிங் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சும்மா லேசாக எனக்கு கொஞ்சம் கை வலிக்குது அப்படின்ட்டு நான் அவங்க தூக்கத்தில் இருக்கும்போது நான் சொன்னால் கூட எனக்கு எழுந்துச்சு இந்த கையை பிடிச்சி விடுவாங்க. அந்த டைமில் எனக்கு பசிக்குதுன்னு சொன்னால் உடனே டிஃபன் செஞ்சு கொடுப்பாங்க. வா உன்னால் முடியலையா, வயிற்று வலிக்குதா, வா நான் செஞ்சு தரேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நடுச்சாமத்தில் பசி வந்துடும், 2 மணிக்கு 1 மணிக்கு பசி வந்துடும். எனக்கு அந்த டைமில் எழுந்திருச்சு எனக்கு தோசையோ எல்லாம் ரெடியாக இருக்கும், தோசை சுட சுட ஊற்றி கொடுப்பாங்க. சாப்பிடு புள்ளத்தாச்சி புள்ள அப்படின்ட்டு செஞ்சு கொடுப்பாங்க. தைலம் நல்லா தேய்ச்சி விடுவாங்க, மசாஜ் பண்ணி விடுவாங்க. சுட தண்ணியை வச்சு எனக்கு நல்லா இடுப்பு ஃபுல்லாக ஊற்றி விடுவாங்க.
கால் வலியில் ரொம்ப துடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், காலுக்கு சுடு தண்ணி வச்சு ஊற்றினா ரொம்ப கேரிங், என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. வெல்கம் டு டைமண்ட் சஞ்சய் விஜய். தேங்க்யூ டியர், தேங்க்யூ டியர், தேங்க்யூ தேங்க்யூ. இது பண்ணுவாங்க. பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? பிடிக்காத விஷயம் வந்து நிறையா இருக்குது. அதில் ஒன்று சொல்ல போகணும் அப்படின்னாக்கா, அவங்க இப்போ நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்கிட்ட சாரி கேட்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு டைம் தான் சாரி கேட்பாங்க. நான் கொஞ்சம் முடியாது போப்போன்னு மூஞ்சி காட்டிட்டு நான் அதை அக்செப்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோ, அந்த ஒரு டைமுக்கு 2 டைம் கேட்பாங்க, அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போவே நான் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ரிப்பீட்டாக அவங்க என் மேலே கோவப்பட்டுப்பாங்க மறுபடியும். அதுக்கப்புறம் நான் போய் கெஞ்சணும். அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்காது. தப்பு பண்ணலை, அப்போ நீ என்கிட்ட கொஞ்சம் நேரம் வரைக்கும் கெஞ்சு அப்படின்பேன். ஆனால் என்கிட்ட கெஞ்ச மாட்டாங்க 2 டைம்ஸ். அதுக்கு மேலே நான் முரண்டு பிடிச்சேன்னா தூக்கி அப்படியே தட்டெல்லாம் தூக்கி வீசிட்டு எட்ட போயிடுவாங்க. அது ஒன்று மட்டும்தான் எனக்கு அவன்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வைத்தா நிற்கலை, பட் எங்களுக்கு உங்களை பார்த்தா கையே நிற்கலையா? உங்களுக்கு வாய் தான் நிற்கலை, பட் எங்களுக்கு ஓ அஹமது, ஆஹா. நாங்களும் சோட்டானைக்கரை போயிட்டு வாங்க. போயிட்டு தானே சாமி தானே கும்பிட போகிறீங்க, கும்பிட்டு வாங்க. நீங்கள் நடனம் மிக அருமையாக, கேரளா இசையில் மிக அருமையாக உள்ளது. தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ. நீங்கள் கல்பாக்கம். ஹாய் ஜனகராஜ், ஹாய்டா. சாரியா, நான் வந்துட்டு ஏய் ஃப்ரீதி குட்டி, ஐயோ என் செல்ல ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்குப்பா. எப்படி இருக்கா ஃப்ரீதி? என்னடா அடிக்கடி லைவ் பக்கம் வர மாட்டேங்கிற, நான் வேற எங்கேயாவது போயிட்டியா என்ன? எந்த சேனல் மட்டும் சொல்லு, காலி பண்ணிடலாம். கைவசம் கையில் நிறையா இருக்குடா. சாம்பல், முட்டை, அப்புறம் என்னடா புதுசாக தக்காளி சட்னி இருக்கு. எந்த சேனல் மட்டும் சொல்லு, இங்கேருந்து சும்மா தூவி விட்டா போதும், அவ்வளோதான். நீயே வச்சு இருக்கா வச்சா மாமா கோவப்பட. லைவ் ஹைலைட் வாட்டர் மார்க் இல்லைம்மா போடாதீங்க, ஜஸ்ட் சஜஷன். ஓகே மோனி, அதனால தான் நான் கம்மியாக போடுறேன், வாட்டர் மார்க் இல்லாததுனால தான். ஆமாம், பெண்களுக்கு கெஞ்சி தான் பிடிக்குமா? ஆமாம், கெஞ்சணும்ல. உங்கள் ஹஸ் விருச்சிக ராசியா? கிடையாதுங்க, எனக்கு ஏற்ற ராசி. இல்லை உங்களை மாதிரி மாஸ்க் போட்டு ஒரு ஆள் யூடியூப்பில் வருதுப்பா. அப்படியே என்ன மாதிரி நிறைய பேரே இருக்குது இந்த மாஸ்க் போட்டுட்டு. ஐயோ டாமன் பேசிகிட்டே இருக்க போகிறேன். ஐயோ சரி, ஓகே சரி, ஓகே செல்லக்குட்டீஸ், ஓகே. மீண்டும் நான் நாளைக்கு சந்திக்கிறேன் உங்களை. இப்போ நான் என்ன லைவு, டைமண்ட் லைவை இப்போ ஆன் பண்ணுறேன், வந்துடுங்க. ஓகே, லைவ் ஓடிக்கிட்டே இருக்கும்போது உள்ளே வந்துடுங்க. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிற்பி 92 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஓகே செல்லக்குட்டி, லைவ் முடிச்சுட்டு சிற்பி 922 வந்துடுங்க. இப்போ டைமண்ட் ஆன் பண்ணுறேன், உள்ளே வந்துடுங்க. வெரி ஸ்பெஷல்.